முதலமைச்சர் பேச்சை தான் இங்க நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு, அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்க தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா? அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகளுடைய வேதனைக்கு இந்த அரசு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும்னு இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறோம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கின்றது. முதல் காரணம், மேகதாது அணை கட்டுற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரணம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? மூன்றாவது காரணம், காவிரியில் தண்ணி வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? நான்காவது காரணம், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். முதல்ல மேகதாது பிரச்சனையில இருந்து என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. மேகதாது விஷயத்துல ஒரு முறை மட்டும் பிரதமர்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சார். அடுத்து மேகதாது பிரச்சனையில இருந்து இந்த பேரவையில் ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனா அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சொன்னதையும் இந்த அரசு செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு CR பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூலை 27ஆம் தேதி அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் இணையமைச்சர் மேகதாதுல அணை கட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரியான கீழ்ப்படுகை மாநிலங்கள், அதாவது லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ், அதனுடைய அனுமதி தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நாள் ஜூலை 27ஆம் தேதி டெல்லியில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். கர்நாடக அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசுடைய டெல்லி பிரதிநிதி, கர்நாடக அரசுடைய தலைமை வழக்கறிஞர், மூத்த அதிகாரிகள் எல்லாரும் கூட சேர்ந்து மேகதாது சம்பந்தமாக அந்த மாநில முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஆகஸ்ட் 2ஆம் தேதி
பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்திச்சு பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி மட்டும் நீங்கள் இங்கே பேச வேண்டும். விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிற போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு, அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. கவன ஈர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையற்ற சர்ச்சையும் எதை நோக்கி போக வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விரும்புகிறதோ அதை நோக்கி மட்டும் போங்கள். இங்கே இதை ஒரு பெரிய அரசியல் இருங்க. நான் இல்லை கேளு முன்னாள் முதலமைச்சருக்கும் தெரியும் இந்த ஜீவாதார பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதை பற்றி மாநில அரசுக்கும் தெரியும். இங்கே என் முன்னாலே இருப்பது விதிகளின்படி இந்த பேரவை நடத்த வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்கிறேன். விதிகளுக்குட்பட்டு அவர் அவசியம் என்று கருதி அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை சாதாரணமாக மரபு என்ன என்றால் அதை படித்துவிட்டு இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை ஈர்க்கிறேன் என்று சொல்ல அமர்வதுதான் சரி. ஆனால் இதில் நான் பிரச்சனையின் தீவிரம் கருதி நான் அவரை பேச அனுமதித்திருக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இருங்க, நீங்கள் இருங்க. மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அதை சொல்லிட்டாங்க, நீங்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்கள், இந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனை என்று நீங்களே சொல்கிறீர்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தால் உடனே ஒரு யூடியூன் சொல்றேன்.
தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. வாங்க. இந்த பிரச்சனையை ஒட்டி தான் தலைவர் பேசிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் 2 அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகளில் பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்கள் தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்றால் முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் இல்லை, முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. உட்கார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வதுதான் மரபும் விதியும். அந்த அடிப்படையில் உங்கள் பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவறாக எதுவும் பேசவில்லை. இல்லை, தவறு சரி. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போகிறீர்களா இல்லையா, எப்பொழுது கூட்டப் போகிறீர்கள்? இன்னொன்று, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தண்ணி நாங்கள் கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுதான் நான் தெளிவுபட விரும்புகின்றேன். முதல்ல தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. 2வது பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேச விரும்புகின்றேன். தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி முழு பயிர்க்கடன். நான் இதெல்லாம் அனுமதிப்பதாக இல்லை. உங்களுடைய 56 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கடிதத்தில் ஒட்டி நீங்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். நான் உறுப்பினர்கள் பேச வேண்டும். கவனத்தை ஈர்க்கின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த உறுப்பினரை பேச அழைப்பேன். எட்டிங் வேண்டாங்க. நான் என்ன சொல்ல, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சிகளுக்கும் பேசுவதற்கு நிறைய அவகாசம் வேறு வேறு மானிய கோரிக்கைகள் வருகிறது. அப்போ நீங்கள் விரிவாக விளக்கமாக நீங்கள் பேசுங்க, பதில் சொல்வதற்கு அமைச்சர் இந்த ஒரு முடிங்க. 2வது, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். போதும். பாருங்க, கவனத்தை ஈர்க்கின்ற அந்த பிரச்சனையை மாறி இது வேறு வேறு திசைகளிலே செல்லுமானால் எந்த பிரச்சனைக்காக இதை அனுமதித்தேனோ அந்த பிரச்சனை நிறைவேறாது. அவர்கள் கூர்ந்து இதற்காக தான் நாங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்கே விவசாயிகள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 3வதாக, குறுவையில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில் 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில் வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்று நீங்கள் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லை இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்கள் பேரை படிச்சு இருங்க, உங்கள் பேரை தெளிவாக படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க பேருங்க அவர் இல்லை இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான், எது விதியோ அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாது. அதுதான் சொல்றேன், நான் அதுதானே சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நம்ம பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு.
நாம் போக நினச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி முன்னவர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே, பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமா முடிச்சு. தலைவர்களே, நாங்கள் இன்னொன்று திரும்பி கேட்பது தான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில் விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.